இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வாங்க. என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன். சரிம்மா. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு தம்பி? என்னாச்சு தம்பியா? ஐயா, வாரம் தவறாம நம்ம அம்மன் கோவிலுக்கு வருவீங்கல்ல, அப்பெல்லாம் அம்மன் கழுத்துல இருக்கிற தாலியை நீங்க பார்த்ததே கிடையாதா? தம்பி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. இந்த பொண்ணு ஏதோ கல்லு கீழே கிடைச்சதுன்னு விற்க வந்தா, அதுக்கு நான் பணம் கொடுத்த, அவ்வளவுதான். ஐயா, அம்மனோட தாலியை காணணும் அங்க ஊரே அல்லோலப்படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தாலியை என் சகலையோட தாத்தா பண்ணி கொடுத்ததுயா. அதுல இருந்த கல்லுக்கு தான் நீங்க இப்ப காசு கொடுத்துருக்கீங்க. என்ன தம்பி சொல்ற? இது நம்ம அம்மன் தாலியில இருந்த கல்லா? இது அம்மனுக்காக என் தாத்தா செஞ்சு கொடுத்த தாலியில பதிச்சு வச்சிருந்த கல்லு சார். அந்த தாலி நேத்து நைட்டு திருடு போயிருச்சு. சாமியோட தாலியில இருந்த கல்லு உங்ககிட்ட எப்படிங்க வந்துச்சு? ஐயோ, நான் திருடல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. கடவுளே, இது என்ன சோதனை? எனக்கு தெரியாம நான் எவ்வளவு பெரிய தப்பு காரியத்தை பண்ண இருந்தேன். இந்த கல்லு உங்ககிட்ட இருக்குன்னா அப்ப தாலி எங்க இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நிஜமாவே இந்த கல்லு கீழே தான் கிடைச்சது. ஏமா, இவ்வளவு காஸ்ட்லியான கல்லு உன் கையில கிடைச்சிருந்தா எடுத்து போலீஸ்ல கொடுக்க வேண்டியதானே? ஏங்க, நீங்க போலீஸ்க்கு போன் போடுங்க, அவங்களே வந்து விசாரிக்கட்டும். ஐயோ, போலீஸுக்கெல்லாம் சொல்லாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கும் இந்த கல்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கல்லை எனக்கு முத்துவேலு தான் கொடுத்தாரு. அத சொல்லு சகல. நீ சொன்னதான்பா கரெக்ட். இதெல்லாம் அந்த சித்தப்ப முத்துவேலோட வேலைதான்ப்பா. அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுப்பா. இருங்க. அந்த ஆளுதான் இந்த கல்லை கொடுத்தான். ஆனா இது திருட்டு பொருள், கோயில் நகன்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடுங்க. சகல, என்னப்பா இந்த அம்மா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு? என்னப்பா பண்ணலாம்? ஐயா, நான் எதுவும் பண்ணல, என்ன விட்டுருங்க. உங்களை நாங்க போலீஸ்ல காட்டி கொடுக்க கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க, நான் என்ன வேணா செய்யறேன். முத்துவேல் கிட்ட இங்க நடந்த விஷயம் எதையும் சொல்லாம அந்த ஆளை நான் சொல்ற இடத்துக்கு வர வைங்க. அவர் உங்களுக்கு நல்ல பழக்கம் தானே? ஆமா. பேசி வர வைங்க. சரி, வர வைக்கிறேன். பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு போன போடு.